Hi viewers, this is your channel Ginny Media. Tailoring videos, cutting and stitching methods. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்கிறது என்னன்னா சுடிதாரோட neck model எப்படி புது மாடல்ல எப்படி எல்லாம் ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். இப்போ நான் இந்த வீடியோல ஒரு neck யூஸ் பண்றேன். அந்த neck நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுனா யூஸ் பண்ணீங்க. இது நல்லா தான் இருக்கும். சோ அதனால இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு பேப்பர் கேன்வாஸ் எடுத்து டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு நெக்கோட ஹைட் எவ்வளவு இருக்கு அந்த ஹைட்டை பொறுத்து இந்த பேப்பர் கேன்வாஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நார்மலா ஒரு 12 இன்ச் ஹைட்லயும் ஒரு 7 இன்ச் விட்லயும் நம்ம இந்த பேப்பர் கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் நான் டபுளா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நெக்கோட விட்த் 2.5 inches அதை மார்க் பண்ணிக்கலாம். தென் எப்போதுமே இது வந்து 2.5 inchesங்கிறது நார்மலா ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே 2.5 inches போதும். அதுக்கு கூடுதலா கொஞ்சம் உடல் பருமன் உள்ளவங்க 2.25 யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஹைட் ஆஃப் த நெக் பார்த்தோம்னா 6 inches நான் எடுத்துக்கிறேன். 2.5 inches எடுக்கிறவங்களுக்கு எல்லாமே 6 inches ஹைட் போதும். இப்போ 2.25 எடுக்கிற போது நம்ம கழுத்து நெக்கோட ஹைட்டை கம்மி பண்ணணும். நெக்கோட விட்த் இன்க்ரீஸ் ஆனா ஹைட்டை டிக்ரீஸ் பண்ணணும். ரெண்டும் இன்வர்ஸ்ல இருக்கணும். ஒன்று அதிகமாச்சுன்னா இன்னொன்று கம்மியாகணும். அந்த மெத்தட்ல தான் நம்ம கழுத்துக்கு எப்பவுமே மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம நார்மலா நம்மளோட கழுத்து நெக்கோட ஹைட்டு 6 inches அதை மார்க் பண்ணியாச்சு. தென் இதுக்கப்புறமா நம்ம என்ன மாடல் யூஸ் பண்ண போறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெக் பேட்டர்ன் போட்டுக்கலாம். இந்த நெக் பேட்டர்ன் எப்படின்னா இப்போ நம்ம நார்மலா ஹைட் மார்க் பண்ணியாச்சு. இந்த ஹைட்ல இருந்து நான் ஒரு 3/4 inches 3/4 inches எடுத்துக்கிறேன். அந்த ஹைட்ல நான் பேப்பர்ல பேட்டர்ன் போட போறேன். இது வந்து ரவுண்ட் நெக். ஸோ அதனால லைட்டா அதுல ஒரு சின்ன கர்வ் மாதிரி ரவுண்ட் ஷேப்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே நம்ம ஒரு பார் ஷேப்னு சொல்லக்கூடிய ஷேப் நாம யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் கேன்வாஸ்ல நம்ம டிரா பண்ணணும். இந்த கீழே மொத்தமா ஹைட் பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னா இது வந்து கீழே வர பார்க்கல நமக்கு கிளாத் வரும். ஸோ அதனால இதுல வந்து எவ்வளவு இறக்கம் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் 11 inchesல மார்க் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் டிரா பண்ணிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா 3/4 inch ஹைட்ல வீதி எடுத்து இதே மாடல்ல இன்னொன்னு டிரா பண்ணிக்கலாம். ஓகே, நெக்கை நம்ம ஃபுல்லா டிரா பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இந்த பேப்பர் பேட்டர்ன் என்ன கிளாத்துக்கு மேல நம்ம யூஸ் பண்ண போறோமோ அந்த கிளாத்துக்கு மேல இந்த பேப்பர் கேன்வாஸை அப்படியே வச்சு அயன் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா அந்த பேப்பர் கேன்வாஸை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1 inch வீதியில இருக்கிற மாதிரி அப்படியே ஷேப்ல நம்ம துணியில கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 inch இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு பேப்பர் கேன்வாஸை அப்படியே வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேப்பர் கேன்வாஸ்ல இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி கட் பண்ணி விடுறதுனால நமக்கு மடிக்கும் போது அந்த மடிப்பு நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதெல்லாம் சிம்பிள் ட்ரிக்ஸ். இதெல்லாம் நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த பேப்பர் கேன்வாஸ் இருக்கிற வரைக்கும் தான் கட் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா உள்ள கட் பண்ணிடக்கூடாது. இனி இதுக்கப்புறமா அப்படியே நம்ம மடக்கி தையல் போட்டுக்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம இந்த பேப்பர் பேட்டர்ன்ல சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த நம்மளோட சுடிதார் பேட்டர்ன் எடுத்து சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டர் பக்கம் இருக்குல்ல, அதில் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நம்ம சுடிதாரோட லைனிங் பக்கத்தில் இந்த டிசைன் பண்ண பேப்பர் பேட்டர்னோட நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுட்டு நம்மளோட நெக் மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே நம்ம பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் வச்சு மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி உள்ள அன்வான்ட் பீசஸை எடுத்துக்கலாம் வெளியே. நெக் பேட்டர்னுக்கு உள்ளே இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கப்புறமா அந்த பேட்டர்னை அப்படியே நம்ம லைனிங் பக்கத்தில் இருக்கிறத அப்படியே உள்பக்கமாக கொடுத்து நம்மளோட சுடிதாரோட ஃப்ரண்ட் போர்ஷனில் வர்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனி இதுக்கப்புறமா அந்த 6 இன்ச்சஸ்க்கு கீழே உள்ள அந்த பா ஷேப்குள்ளே நம்ம வேற துணி வச்சு மாடல் வச்சு டிசைன் பண்ணுறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு லைனிங் ஃபேப்ரிக் எடுத்து நான் அதை சைடு ஓரத்தை மடித்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு மேலே நம்ம அல்டர்னேட்டிவ் கலர்ஸ் சுடிதார்லன்னு பார்க்குறப்போ சுடிதாரோட டாப் கிளாத் அண்ட் பேண்ட் கிளாத் இந்த 2 கிளாத்தையும் மாறி மாறி வச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சிங் போட்டு வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம ஒரு பேட்டர்னை ரெடி பண்ணி எடுத்துட்டு அந்த சுடிதாரில் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணக்கு கீழே உள் பக்கமாக அதை கொடுத்து தையல் போட்டால் நம்மளோட சுடிதாரோட நெக் பேட்டர்ன் சூப்பராக டிசைன் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாடலை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அப்ப என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ இதெல்லாம் சிம்பிள் மெத்தட் தான். சுடிதாருக்கெல்லாம் நம்ம குர்த்திக்கெல்லாம் யூஸ் பண்ணா ரொம்ப பர்ஃபெக்டா நீட்டா இருக்கும். ஸோ அதனால ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.